ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 5வது எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். ஹாங், உன்னோட கல்டிவேஷன் இப்போ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண இருக்க? கொஞ்சம் மசாஜ் எல்லாம் பண்ணனா இன்னமும் நல்லா இருக்கும். அங்க மசாஜ்னு கேட்டோன்னே ஆளுக்கு பயங்கரமா அங்க கடுப்பாவுது. அங்க ஹாங்கும் யோசிக்கிறான், இந்த மாதிரி டைம்லயும் எப்படி அவனால எனக்கு ஆர்டர் கொடுக்க முடியுது? நான் ஆல்ரெடி டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். ஆனா இவன் என்னன்னா மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கான். சரி, என் பவர் என்னன்னு நான் இன்னைக்கே காட்டுறேன் அப்படின்னு அங்க கொல்லலான்னு வருவான். ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க கத்திக்கினே வராங்க. பீக் மாஸ்டர் ஜூன்லின், ஒரு பிரச்சனை, சீக்கிரமா நீங்க நம்ம லீடர் அவரை பாக்குறதுக்கு நீங்க வரணும். ஏன்னா ஏதோ ஒரு அர்ஜென்டான மேட்டரு, அதுக்கு நீங்களும் டிஸ்கஸ் பண்ணுமா. அட இப்பதான்டா வேலை முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு வேலையா அப்படின்னு தான் நம்மளால யோசிக்கிறான். இன்னொரு சைடு ஹாங்க்கு பயங்கர கடுப்பாவுது. அடச்சே, என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி வேஸ்டா போகும் அப்படின்னு நான் யோசிக்கல. ஆனா ஏதோ ஒன்று, இந்த ஜூன்லின் அவன் எப்பயுமே டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கான். அதனால என்கிட்ட அதிகமாவே வாய்ப்பு இருக்கு. இவனோட கதையை அப்புறமா மொத்தமா முச்சிட வேண்டியதான். அங்க ஆளு மின்னல் வேகத்துல போறான். போகும்போதே அங்க சொல்றான், ஹாங்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால இப்ப போறேன். அதே மாதிரி சொல்லி ஆகணும், உன்னோட மசாஜ் டெக்னிக் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதனால நான் திரும்பவும் வந்தோடனே என்னோட காலு கை எல்லாத்துக்குமே மசாஜ் பண்ணி விடு. என்னது என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? நான் என்ன அவன் வீட்டு சர்வெண்டா? என்ன எனக்கு இதுக்கு முன்னாடியே சான்ஸ் இருக்கும் போதே அவனோட கதையை முச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாம விட ஆளு ரொம்ப ஓவரா பண்றான். சீன் அப்படியே நம்ம ஹீரோவோட செக்டர் நோக்கி வரும். அங்க இருக்கிற மக்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. நான் இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மர்மமான விஷயம் அது இங்கேயும் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவங்களுக்கு பயமா இருக்கு. ஜூனினும் பிரதர்காரங்கிட்ட கேட்குறான், ஆமா என்ன ஆச்சு? எதுக்காக எல்லாருமே ஒரு மாறி இருக்காங்க? நிலைமை ஏதாச்சும் சரியா இல்லையா என்ன? ஜூன்லின், அது என்னன்னா ரீசெண்டா பல வருஷமாவே இந்த வே கிங்டம்ல ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயம் அங்கே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் ரத்தத்தை சக் பண்ணி இறந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயம் ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு அங்கே ஏற்பட்டிருக்கு. ரத்தமே இல்லாத ஒரு நிலைக்கு அவங்க எல்லாருமே தள்ளப்பட்டு அங்கே இறந்து போயிருந்தாங்களாம். வே கிங்டம் இதே மாதிரி மோசமான நிலைக்கு போறதுனால எல்லா டவுனுமே கொஞ்சம் கொஞ்சமா கோஸ்ட் டவுனா அப்படியே மாற ஆரம்பிக்குது. நாங்க என்ன யோசிச்சோம்னா, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு டீமனோட வேலையா இருக்கும் அப்படின்னு தான் நாங்க யோசிச்சோம். ஸோ நம்ம செக்டர்ல இருந்து பல ஆளுங்களை நாங்க சென்ட் பண்ணோம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. ஆனா என்னாச்சுன்னு தெரியுமா? போன யாருமே திரும்ப வரவே இல்லை. அதே மாதிரி ரீசெண்டா ரிப்போர்ட்டும் வந்துச்சு. வே கிங்டம்ல எப்படி அந்த வித்தியாசமான விஷயம் ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி விஷயம் திடீர்னு நிறைய இடத்துல இதே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், இது ரொம்ப கேட்டிக்கான விஷயமா மாறி ஈவன் நம்ம செக்டியை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல யாருமே டிசைபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக்டுக்கு வரவும் மாட்டாங்க. அங்க ஜூன்லினும் கேக்குறான், ஆமா இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமா மாறியும் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அந்த விஷயம்லாம் இன்னமும் அங்க தெரியலையா என்ன? உடனே அந்த பொண்ணு சொல்றான், அது ஏன்னா இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த பர்சன் அவன் உயிரோட இருக்க மாட்டான். இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம செக்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே விழுந்துரும். அப்பனா நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த மர்மமான விஷயத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்காங்க. அதன இப்படி நம்மாலே சொல்ல சிஸ்டம் ஒரு மிஷின் அங்க ட்ரிகர் பண்ணும். நீங்க வே கிங்டம்க்கு டிராவல் பண்ணி அந்த இடத்துல இருக்க அந்த கிரைசிஸ், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி ஒண்டி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ரிவார்ட்ஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். சிஸ்டமே, நீ உண்மையிலேயே பர்ஃபெக்டான டைமிங்க்கு வந்திருக்க. நானும் யோசிச்சேன், என்னடா இது நம்மளுக்கு வேற எதுவும் ரிவார்டு கிடைக்காதான்னு. சிஸ்டம், நீ உண்மையிலேயே வேற லெவலு. இந்த விஷயத்த கேட்கும் போது சிஸ்டம்க்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். அங்கே இதுக்கப்புறம் நம்ம ஜூன்லின்னு அவன் அண்ணன்கிட்ட அங்கே சொல்லிட்டு போகிறான், உன்னோட இன்டென்ஷனை வச்சு என்னால் சொல்ல முடியுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அதை நான் கண்டுபிடிக்கணும். அதானே, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. நான் அந்த விஷயத்த பார்த்துக்கிறேன். பர்சனலாக நானே வே கிங்டம்க்கு போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். நீ போகிறேன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் கவலைப்பட வேணாம், ஏன்னா எப்படியோ இந்த விஷயமும் சால்வ் ஆகிடும். அங்கே நம்மால் டப்புன்னு காத்தோட வேகத்தில் அங்கே பாந்து போகிறான். ஜூன்லின் ரொம்ப வேகமாக இருக்கான், எல்லா விஷயத்தையும் டப்புன்னு முடிக்கிறான். அங்கே பின்னாடியே அந்த பர்சனும் ஆனால் இப்பயும் எனக்கு தெரியல நம்ம பீக் மாஸ்டர் ஜூன்லின் அவரால் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியுமான்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதுவுமே தெரியல, ரொம்ப ஸ்டேஞ்சான விஷயமா இருக்கு.
அட என்ன சொல்ற நீ? ஏன்னா நம்ம ஜூன்லின் அவரு வந்து டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த ஸ்டேஜ்ல பாசிபிளி யாரால நம்ம ஜூன்லின் கிட்ட போட்டி போட முடியும்? ஆனா ஒரு விஷயம், நம்ம ஜூன்லின் அவனாலேயே இந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், நம்ம செக்டோட கதை மொத்தமா முடிஞ்சிரும். ஆனா ஏதோ ஒன்று காய்ஸ், நம்ம இதுக்கு மேலேயும் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நான் ஜூன்லின் அவரால் முடிஞ்ச விஷயத்த அங்கே பண்றாரு, அதனால அவருக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், நம்மளோட கல்டிவேஷனை நம்ம ஏற்றணும் அப்படின்னு சுவான்டியான் சாக்ல இருக்க ஆளுங்க அவங்களோட பவர்ஸ் அங்கே ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. சீன் அப்படியே நம்ம வே கிங்டம் நோக்கி வரும். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹாங்கும் பயங்கர வேகமாக பாந்து போயின்னு இருக்காங்க. அங்கே போகும்போதே ஹாங்கும் யோசிக்கிறான், ஏன்னா ஆளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் இப்போதான் ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு விஷயத்த அட்டன் பண்ணிட்டு வந்தான், ஆனால் அதுக்குள்ள வே கிங்டம் நோக்கி பயங்கர வேகமாக ஆளு போயின்னு இருக்கான். சரி ஏதோ ஒன்று, அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், மொத்தமாக இவன் கதையை அங்கேயே முச்சிடலாம். வீரராஜ்யத்துக்கு வந்தோடனே அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. அங்க ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம ஹாங்கு நம்ம ஹீரோ ஜூன்லின் அங்க வந்து பாக்குறாங்க. ஜூன்லினும் அதை பார்த்துக்கினே யோசிக்கிறான், இங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கு, நம்ம தான் இதை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு ஆள் அங்க வந்திருக்கான். அந்த வில்லேஜ் மெம்பர்ஸோட நிலைமையே மோசமா இருக்கும். அங்க ஒரு பர்சனும் சொல்றான், பிரேவான ஹீரோ தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்க வில்லேஜே ரொம்ப வறுமையில வாடி போயிருக்கு, எங்க கிட்ட வெறுமா லைஃப் ஸ்டாக்கா சிக்கனு, டக்கு, கவு, ஷீப்பு இதெல்லாம் ஒண்டிதான் இருக்கு, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, உங்களுக்கு வேணுமா அது நீங்க தாராளமா வச்சுக்கலாம், ஆனா எங்களோட உயிரை ஒண்டி நீங்க விட்டுட்டா நல்லா இருக்கும். ஆனா முன்னாடி இருக்க அந்த பர்சனு அதெல்லாம் கேட்காம, ஆமா என்னடா நீங்க சொல்றீங்க, எனக்கு நீங்க வளர்க்குற அந்த லைஃப் ஸ்டாக் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நீங்க எல்லாருமே வேணும் இப்படின்னு மூஞ்சிலே அடிக்கிறான். இதனால அந்த பர்சனோட நிலைமையே மோசமாகுது. மரியாதையா நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட டெத் அது அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்காது. இல்ல நான் வந்து கேட்க மாட்டேன், நான் வந்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், உங்க டெத்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அங்க இந்த பர்சனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அங்க திடீர்னு அந்த பர்சனும் வித்தியாசமா ஏதோ ஒரு பவரை வெளிப்பத்த அந்த டிமானிக் பவர்னால மத்தவங்களோட பிளட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சக்காக ஆரம்பிக்குது. அங்க மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, ஏன்னா அவங்க உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரத்தமும் அப்படியே சக்காவுது. ஹாங் அந்த பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான், ஏன்னா அந்த பர்சன் பயன்படுத்துற அந்த டெக்னிக்கு இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ரீஜன்ல ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான், அவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக் தான் இது. அந்த டைம்ல ஏற்பட்ட அதே விஷயம் இப்போ திரும்பவும் ஏற்பட ஆரம்பிக்குது. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த பர்சன் இறந்துட்டான் அப்படின்னு யோசிச்சேன். அந்த கொடூரமான பர்சன் அவன் ஒன்னும் இறக்கலையா? அங்க ஜூன்லினும் கேக்குறான், அம்மா என்னாச்சு, உனக்கு இந்த டெக்னிக்கை பத்தி தெரியுமா என்ன? ஹாங்குக்கு அந்த டெக்னிக்கை பத்தி நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவங்க பொய் சொல்லுவான், இல்ல எனக்கு வந்து தெரியாது. என்னடா இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். அங்க ஹாங்குக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இப்ப புரிஞ்சு போயிடுச்சு. அதாவது என்னன்னா, நான் யோசிச்ச மாதிரி இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா அந்த பர்சன் தான் இருக்கானா. இப்ப போயின்னு இருக்க இந்த ஜேர்னி இது ஒன்றும் சிம்பிளா அந்த அளவுக்கு இருக்காது. இந்த சைடு மக்களும் அங்க கத்துறாங்க, தயவு செஞ்சு யாராச்சும் காப்பாத்துங்க, யாருமே இல்லையா இங்க காப்பாத்த. கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஜூன்லின் பின்னாடி அங்க அப்பியர் ஆகுறான். அட நில்லு, அதுக்குள்ள நான் இல்லாம இந்த விஷயத்த ஆரம்பிச்சுட்டா எப்படி? ஜூன்லினை பார்த்து அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா நீ யாரா நடுவுல என் பிளான மொத்தமா நாசமாக்கலன்னு வந்திருக்கியா, அதுக்கு நான் விட்டாதானே எப்படின்னு ஆளு தாக்க வரான். ஆனா ஜூன்லின் வாய்டு ஃபிங்கரை வச்சு ஒரு கையை இல்லாம ஆக்கிறான். கையை அங்க துண்டாவும். அந்த பர்சனோட நிலைமை இதனால ரொம்ப மோசமாகுது. நான் யோசிச்சா அசால்ட்டா உன்னோட கதையை முடிக்க முடியும், ஆனா நான் உன்கிட்ட பேசணும். அங்க லீடர் நிலைமை இந்த அளவுக்கு மோசமானவனே மத்தவங்களுக்குலாம் அங்க என்ன பண்ணும் தெரியல, அவங்களும் பயந்து போயிருக்காங்க. இப்ப பயன்படுத்தின அந்த பவர் ஆரா இதெல்லாம் வச்சு அவனுக்கு தெரியுது, இது வந்து டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவலா. ஐயா சாமி தயவு செஞ்சு என்ன விட முடியுமா, என்ன உயிரோட விட்டுங்க. சரி சொல்லு, நீ யாரு, என்ன நீ எங்கேருந்து வந்திருக்க? இதுக்கு முன்னாடி நான் வீரராஜ்யத்தோட ஒரு காவலாளியா இருந்தேன், ஆனா ஒரு வாட்டி பிரின்ஸ் ஒரு விஷயத்த பண்ண போனாரு, அதனால பார்க்க கூடாத விஷயத்த நான் பார்த்துட்டேன். அதனால பிரின்ஸும் என்னோட கதையை முடிக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. ஸோ எனக்கும் என்ன பண்ணும் தெரியல, அந்த டைம்ல நான் அப்படியே ஓட ஆரம்பிச்சேன், என்னோட வாழ்க்கைக்காக நான் ஓடினேன். சரி அப்படி என்ன பார்த்த? அதே மாதிரி இந்த வித்தியாசமான டெக்னிக் இதை யாரு மூலமா நீ கத்துக்கின? அங்க என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா இந்த பிரின்ஸ் அவரு வந்து மவுண்டன் நோக்கி ஃப்ரீக்வெண்டா போறதை நான் பார்த்தேன். அது வந்து ஒரு பார்க்க கூடாத விஷயமா, அதனால நான் வந்து இறக்கணும் அப்படின்னு அவரு வந்து சொல்லிட்டாரு. ஆனா அவரு எதுக்காக அங்க போறாரு, என்ன பண்றாரு, அதை பத்திலாம் எனக்கு தெரியல. அந்த டைம்ல நான் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, ஏன்னா அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணா அவ்வளவுதான் நிலைமை இன்னமும் மோசமாயிடும். அதே மாதிரி இந்த டார்க் ஆர்ட்ஸை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு மிஸ்டீரியஸான ஆர்கனைசேஷன் மூலமா எனக்கு கிடைச்சது. நான் உயிருக்கு பயந்து ஓடும் போது அந்த டைம்ல மீட் பண்ண அதே ஆர்கனைசேஷன் தான் அது.
ஆனால் இதெல்லாம் என்ன கதையாக இருக்கு, எதுக்காக இந்த டெக்னிக்கை உனக்கு டீச் பண்ணணும், அதே மாதிரி இன் ரிட்டன் அவங்களுக்கு எதுவுமே வேணாவா என்ன? எனக்கு அதை பற்றிலாம் அங்கே தெரியல. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெக்னிக்கை வச்சு மற்றவங்களோட பிளட்டை நீ வந்து நல்லா உரியணும். நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அந்த விஷயத்த தொடர்ந்து அங்கே பண்ண ஆரம்பித்தேன். அங்கே ஜூன்லினுக்கும் இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. அந்த வித்தியாசமான ஆர்கனைசேஷன் அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆமா ஹாங், நீ வந்து இந்த விஷயத்தை பத்தி என்ன யோசிக்கிற? ஆனா ஹாங் பொய்ய தான் அங்க சொல்றான். இல்ல எனக்கு தெரியாது. ஆனா ஹாங்கும் அங்க யோசிக்கிறான். ரத்தத்தை சக் பண்றதுக்கான இந்த டெக்னிக்கு, இந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தடு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது அவனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஏன்ஷியன்டான எனிமி அவனோட வேலையா இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஜூன்லின் அவனால அங்க நிக்க முடியாது. ஈவன் நம்ம ஜூன்லின் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்கலாம். ஆனா அந்த பர்சனோட லெவல் ஜூன்லினை விட பல மடங்கு ரொம்ப அதிகம். ஸோ ஜூன்லின் என்னதான் யோசிச்சாலும் அந்த இடத்துல எதுவுமே அங்கே பண்ண முடியாது. அந்த மிஸ்டீரியஸான ஆளு யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு இன்னமும் தெரியல. ஹாங்கு கோண்டி தான் அங்கே தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அந்த பர்சனை பார்த்துக்கினே சொல்றான், சரி நீ சொல்ற விஷயத்துல அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால உன் மெமரிஸ்குள்ள போயிட்டு அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அங்க ஒரு டெக்னிக்கை வச்சு நம்மால அவனோட மெமரிஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல அவன் சொன்ன விஷயம்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா சில பல இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி ஆளு சொல்லவே இல்லை. இதனால நம்ம ஜூன்லினுக்கு அதை பத்தி அங்க தெரிய வருது. ஜூன்லின் நம்ம ஹாங் கிட்ட சொல்றான், ஹாங் சீக்கிரம் நம்ம இப்பயே ராயல் பேலஸுக்கு போகணும். ஆனா ஹாங் அவனோட மேஜிக்கை வச்சு மீதி இருக்க பேண்டிட்ஸை மொத்தமா எரிக்கிறான். இதனால அவங்க கதையும் அங்க முடியுது. அங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. உண்மையை சொன்னா நம்ம ஹாங்க்கு பயங்கர கோவம் அந்த பர்சன் மேல. அதே மாதிரி நம்ம ஜூன்லின் மேலேயும் தான். இந்த கோவத்தை யாருக்கிட்ட காட்டணும் அப்படின்னு அங்க தெரியல. அதனாலேயே பேண்டிட்ஸ் கிட்ட காட்டி அவங்கள கொன்னுட்டான். மாஸ்டர், நான் பண்ண விஷயம் என்ன தப்பான விஷயமா? ஏன்னா இந்த பேண்டிட்ஸ் இவங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இல்லை, நீ பண்ண விஷயம் உண்மையிலேயே சரியான விஷயம் தான். அங்கே மக்களும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே இவங்க 2 பேரை ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாதிரி அங்கே ட்ரீட் பண்ணுவாங்க. சீன் அப்படியே இந்த வீரராஜ்யத்தோட ராயல் பேலஸை நோக்கி வரும். அங்க கிங்குக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ரீசெண்டா ஒரு மிஸ்டீரியஸான பிரச்சனை இங்க அப்பியர் ஆயிருக்கு. அதனால பாப்புலேஷனும் அப்படியே 30% டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கிங்டம் இது ஒட்டு மொத்தமா நாசமாயி ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதனால நான் யோசிக்கிறேன், இந்த சுவான்டியான் செக்ட்ல இருந்து யாராச்சும் வந்து இந்த விஷயத்த சால்வ் பண்ண மாட்டாங்களான்னு. எப்படி அங்க கிங் சொல்லும் போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. அப்பா அப்பா, நான் இப்பதான் ஒரு 2 இம்மார்டல்ஸ் அவங்க வந்து பறந்து வரதை பார்த்தேன். அதுவும் நம்ம பேலஸை நோக்கி தான் ரொம்ப வேகமா அவங்க வராங்க. அவ்வளவுதான், இதை கேட்டோன்னே கிங்குக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். அப்புறம் என்ன, வாங்க எல்லாருமே நம்ம தான் அந்த ஷிவான்டியான் சாக்ல இருந்து வந்த அந்த 2 இம்மார்டல்ஸுக்கு கிரீட் பண்ணணும். அங்க நம்ம ஹீரோ வர அந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த கூட்டத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா யோசிக்கல இந்த இடத்துல இந்த மாதிரி வெல்கம் நம்மளுக்கு கிடைக்கும்னு. ஆனா இந்த மாதிரி என்ட்ரன்ஸை நான் வந்து விரும்பல. அங்க இதே விஷயத்த தான் அவங்க யோசிக்கிறான். இதனால பிரச்சனை இன்னமும் தான் அதிகமாகும். ஏன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு பப்ளிக்கோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா இருந்தா அந்த பர்சனுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிய வரும். அந்த பர்சன்னால இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதனால ஜூன்லினால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லைன்னா அவன் கண்டிப்பா என் கிட்ட தான் வருவான் கெஞ்சுக்குன்னு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அந்த இடத்துல கிங்கு மற்றவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்களுக்கு கிரீட் பண்ண நம்ம ஹீரோ அவனை பத்தி அங்க சொல்றான், நான் சுவான்டியான் செக்ல இருந்து வந்திருக்கேன் ஜூன்லின். நான் இந்த விஷயத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அதனால இந்த பிரச்சனையை பத்தி இதுக்கு மேலேயும் நீங்க பயப்பட வேணாம். ஜஸ்ட் எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் ஒண்டி வேணும். அதை ஒண்டி ஏற்பாடு பண்ணா இன்னமும் நல்லா இருக்கும். அவ்வளோதானே, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. வாங்க என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு இடமும் இருக்கீங்க. இதே மாதிரி ஜூன்லின் ஹாங்கு 2 பேருமே அங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது மிஸ்டீரியஸா ஒரு பர்சனும் பின்னாடி இதை பார்த்துக்கினே யோசிக்கிறான். இவன் தான் சுவான்டியான் செக்டர்லேருந்து வந்த அந்த கிரேட்டான பீக் மாஸ்டரா? இவன் இந்த இடத்துல ரொம்ப ஹையாவும் மைட்டியாவும் ஆக்ட் பண்ணிருக்கான். ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்துல ரொம்ப பங்கமான ஆஃபரிங் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் ஏதோ ஒன்று ஆடு தன்னால் வந்து மாட்டோன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த பர்சனும் வந்து மாட்டிருக்கான். இவனையும் சாக்ரிஃபைஸாக வச்சு செஞ்சு விட்டுற வேண்டியதான் இப்படின்னு மர்மமாக ஏதோ ஒரு பர்சன் இங்கே யோசிக்கிறான். இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த பர்சன் எதுக்காக நம்ம ஹீரோ மேலே இந்த அளவுக்கு கொலவெறியில் இருக்கணும்? அதே மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி மக்களுக்கு ஆகுறதுக்கு காரணம் இந்த பர்சன் தானா? நம்ம ஹான் மென்ஷன் பண்ண அந்த பர்சன் யாரு என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக இன்னமும் சொல்லலை. ஸோ ஜஸ்ட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அந்த பர்சன் வரும்போது ஒரு பங்கமான ஃபைட் இருக்கு.
அதே மாதிரி சில பல எபிசோட்ல செக்ட சாக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃப்ளோல கொண்டு போறேன்னு பேர்ல அங்க நானும் அதை மாத்தி சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு செக்டோட பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஷிவான் செக்டர், ஹெவன்லி செக்டர், அதுக்கப்புறம் இம்மார்டல் ஃபெதர் செக்டர். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல அந்த செக்ட் அந்த வார்த்தையை வேற நான் ஒழுங்கா சொல்லணுமா? இந்த மான்வால அவங்க பேரெல்லாம் வேற வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பேர்ல இதை அங்க சொதப்பிட்டேன். சரி, ஏதோ ஒன்று சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இதை மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மான்வா உண்மையிலேயே பங்கமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.